எப்படி ஹனுமான் சரணாகதி சாஸ்திரத்தை வெளியிட்டார்? அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே. கண்ணன் கீதையில சொல்லும்போது எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே பற்றுன்னு சொன்னாரா? மற்ற தர்மங்களையும் பற்றி கொண்டு என்னையும் பற்றாதே. ஒன்னும் நீ பற்றுகிற தர்மத்தை பற்றி வா, இல்ல அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் பற்றுகிறத நோக்கி வா. இரண்டும் நாள் இது நல்லது செய்யுமா அது நல்லது செய்யுமான்னே தெரியாம போடும். ஹனுமான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இப்ப கீழே ஒரு விஷயம் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. சரணாகதி பண்ணுங்கள்னு பாண்டவர்களுக்கு சொன்ன போது நமஸ்காரம் பண்ணினார்கள்னு சொன்னேன்னா, சரணாதி பண்ணார்கள்னு இல்லை, உபதேசம் சரணாதி பண்ணுங்கன்னு இருந்தது. ஆனா அவர்கள் பண்ணது நமஸ்காரம். கைகூப்புதல்ங்கிறது அஞ்சலின்னு சொல்றோம். வணக்கம், நமஸ்காரம், நமஹா நமஹா நமஹா, நமோ நாராயணாய, நமோ வாசுதேவாய, நமோ விஷ்ணவே. நமஹான்னா என்ன? எல்லா இடத்துலையும் பலகையில் அறிவிப்பு எழுதியிருக்கு சுவாமி. நமஹா நமஹான்னு எந்த கோவிலுக்கு போனாலும் ஓம் நமோ நாராயணைய போட்டிருக்கு, நமஹா நமஹான்னு எழுதியிருக்கு. அது என்னது? நான் மகா, எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். நமோ நமஹா. மகான எனக்குன்னு அர்த்தம். நான் மகான எனக்கல்லேன்னு அர்த்தம். நான் இல்லேன்னு அர்த்தம். மகா எனக்குன்னு அர்த்தம். அந்த ஆறாவது வேற்றுமை உருவு ஷஷ்டி. நான் மகானால் நான் எனக்குரியவன் அல்லேன். இறைவா, நான் எப்படியும் உனக்கு சொந்தக்காரன் தானே, உன்னுடைய சொத்து தானே. சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதலாளி தான், சொத்து தான். கண்ணன் சொல்றார், இந்த ஆத்மா தான் எனக்கு சொத்து அர்ஜுனா. சரீரம் ஆத்மாவுக்கு சொத்து, அந்த உடம்போட சேர்த்த ஆத்மா எனக்கு சொத்து. என் சொத்தை நான் ஒரு நாள் விட்டே கொடுக்க மாட்டேன். சொத்து பறி போறதுன்னு உடனே அடிச்சு பிடிச்சு தானே வாங்கிட்டு வருவோம். யாரானு பிச்சை எடுத்து வாங்கிட்டு வருமா யோசிச்சு பாருங்க. ஆனா நாராயண உத்தர் தான் அதை பண்ணார். தானே வாமனமூர்த்தியா குள்ளமா வடிவத்தை எடுத்துட்டு இந்த சொத்தைய மகாபலி எடுத்துன்னு போயிட்டான், நீ மூணே ஒன்று அடி காட்டுக்கிறியா அப்படின்னு சின்ன காலை காட்டி அவனை ஏமாத்தி 3 அடி மண்ணை வாங்கி கிடுகிடுன்னு திருவிக்கிரமாவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் தாவி அளந்து மீட்டுண்டாரேனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நியாயம் என்ன தெரியுமோ? தன் சொத்து பறிபோறதுன்னா பிச்சை எடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் அதை திரும்பி கொண்டு வந்துருவார். நான் அவருடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் தேவை. நான் அவர் சொத்துன்னு தெரிஞ்சுக்க என்னை விடவே மாட்டாரே. ஒண்ணுமில்லாத ஒரு பூமியை பிச்சை எடுத்து திருப்பி கொண்டு வருவார். ஆத்மாங்கிற இந்த வசதியான வஸ்துவை என்னைக்கான அவர் விட்டு கொடுத்துருவாரா? இது தெரிய தெரிய அவர் நிச்சயம் நம்ம கைவிட மாட்டார். என்னையே பற்று, நான் உன்னை ரட்சிக்கிறேன்கிறார். அது தெரிஞ்சதுன்னா நமஹா, நான் என்னுடையவன் அல்லேன், நான் உன்னுடையவன்.